ఏమైంది? ஐயோ! ஃபோட்டோ இதோ லிஸ்ட் ஆஃப் தி ட்ரெஸ்ஸஸ். ஒரு வாரத்துக்கான ஃபோட்டோ நாங்கள் ஒரே நாளில் ஷூட் பண்ணி முடிப்போம். கைஸ், நம்ம வண்டி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் லோகி. வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ. சொல்கிறான் அப்பா எங்கடா போயிட்டுருக்கேன்னு கேட்பீங்க. இப்போ ப்ரெசன்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 3 to 4 months, ஐயோ ஒரு 3 to 4 months ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய வண்டி டெலிவரி எடுத்து. அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வெளியும் ஒரு வாட்டி கூட நம்மளுடைய வண்டிக்கு நான் ஃபோட்டோ ஷூட்டே பண்ணதில்லை கைஸ். அதனால தான் சரி இன்றைக்கி எப்படியாவது வண்டிக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், டிபி வைக்கணும்ன்ட்டு ஒரு ஆசை. அதனால தான் இப்போ நம்ம ப்ரெசண்ட் போயிட்டுருக்கோம். காலையிலே என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு கேமரா வேணுடான்ட்டு. அவன் என்ன சொல்லியிருந்தான், வாடா நாங்களே ஷூட்டுக்கு போகிறோன்னு சொன்னாங்க கைஸ். அதனால தான் சரி, இன்னும் நம்மளுக்கு சந்தோஷம்தான். கூட இன்னும் 2-3 பேர் வருவாங்களாம். அவங்க கூட சேர்ந்து அவங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், நம்மளும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமேன்ட்டு இப்போ நம்ம ப்ரெசண்ட் போயிட்டுருக்கோம் கைஸ். வண்டி மாத்திரம் பார்க்குறதுக்கு பலான்னு இருக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். கோப்ரோவில் பார்க்குறீங்க நீங்களே. எதுக்காக வண்டி பலான்னு இருக்குதுன்னா, நேற்று தான் நம்மளுடைய 5000 கிலோமீட்டர் அது செகண்ட் சர்வீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் வண்டி இவ்வளோ க்ளீனாக இருக்குது கைஸ். இருங்க இன்னும் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி ஏதோ க்ராஸ் ஆகணும் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு. வீட்டாண்ட தான் வர சொன்னான். ஓ, இப்படி தான் போனோம் கைஸ். இப்போ தான் நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். அவன் என்ன சொன்னான்னா, மச்சான் இப்போ தான்டா சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொன்னான். அடா கொடுமைவே, எனக்கே காண்டாயிடுச்சு கைஸ். நான் வீட்டில் இருக்கிறப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா, மச்சான் எப்படா வர, உனக்காக தான்டா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இங்கே 4 பேர் 5 பேர்னு சொன்னான். இப்போ அண்ணாமத்தான் நான் ஒருத்தன் தான் கைஸ் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் அவன் சாப்பிட்டுட்ருக்கானா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டோம். இப்போ டைம் எவ்வளோ, இன்னும் பிரைட்னஸே காட்டல ஃபோனில். எப்படி தெளிவாக இருக்கா பிரைட்னஸ்ஸு? எவ்வளோ டைமுன்னு பார்க்க போகிறோம். 10 o'clock எக்ஸாக்டாக. இருங்க சார், அவங்க வந்தப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். போகலாம். எங்கே ஷூட் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், எத்தனை பேர் பண்ணுறோம், எல்லாம் உங்களுக்கு மோட்டோ விலாகிங்கில் சொல்கிறேன். இப்போ மாத்திரம் எதுன்றா சொல்லிகிட்ருக்கேன்னு கேட்பீங்க. அப்புறமா மோட்டோ விலாகிங்க சொல்கிறேன். இருங்க கைஸ், ஃபைனலாக நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபி உள்ள ஃப்ரெண்டு அங்கே போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, 2 பேர். அவங்க தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஃபோட்டோகிராஃபி ஃப்ரெண்டுங்களாம் இல்லை. ஒரு அளவுக்கு பேசிக்கான ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபி தான். தெரியல, ஜென்ரலி நம்ம ஏரியா பசங்க கூட சேர்ந்துக்குன்னு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு போனாவே இன்னும் சந்தோஷம். ஒரு வாரத்துக்கான போஸ்ட் ஒரே நாளில் எடுத்துருவோம் கைஸ். ஒரு வாரத்துக்கான போஸ்ட்டு போடுறது நாங்கள் ஒரே வாரத்தில் ஷூட் எடுத்து முடிச்சிடுவோம். அப்படி இருக்கும். நீங்கள் கேட்கலாம், என்னடா ட்ரைபேடு அது இதெல்லாம் வச்சுட்டு போறியேன்னுட்டு. அந்த மாதிரி பெரிய ஃபோட்டோகிராஃபி அவர் வெளியே நம்ம இன்னும் வளருவோம் ஒரு நாள். ஆனால் இப்போ ப்ரெசண்ட் ஒரு கெனான் 200D வச்சுட்டு தான் இன்றைக்கி ஆன ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். பரவாயில்ல, எங்களுக்கு ஏற்றது அதே தான். ஒரு பிகினருக்கான கேமரா தான் அதுதான். இப்போ அதை வச்சே நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். எதுக்காக நான் இந்த டேக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன்னா, நேற்று தான் நம்மளுடைய வண்டி சர்வீஸ் ஆச்சு. நான் உங்களுக்கு அப்பயே சொல்லியிருந்திருப்பேன். அதான் வண்டி பார்க்குறதுக்கு பலன்னு இருக்கே, சரி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமேன்ட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். உங்களுக்கு நான் லொக்கேஷன் சொல்ல மாட்டேன், எந்த லொக்கேஷனுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு. இப்போ நம்ம எங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறோங்கன்னா, கமத்துமூருக்கு தான் நினைக்கிறேன். அதுதான் அவன் அப்போ சொல்லியிருந்தான். அவனுக்கே உண்மையாக பிளான் இல்லை கைஸ்.
எங்கே போய் ஃபோட்டோ பண்ணலான்ட்டு அவனே என்ன கேட்டிருந்தான். டேய் எனக்கு என்னடா தெரியும்னா, நானே ஆடி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் நான் ஃபோட்டோ ஷூட்டுக்கே போவேன். நம்மலாம் ரெகுலர் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதில்ல கைஸ். எனக்கு பெருசாக ஃபோட்டோஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மலாம் டைரெக்டாக வீடியோ தான். அதுக்காக சரி லொக்கேஷன் நீயே சொல்கிறான்ட்டு அவன் பக்கம் தள்ளி விட்டுட்டேன். அவன் கம்துமூரில் ஏதோ ஒரு லேஅவுட் இருக்கான். இப்போ அந்த லேஅவுட்டில் போயிட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். என்ன சந்தோஷம் கைஸ், என்ன சந்தோஷம் எனக்குன்னு இல்லை, உங்களுக்கும் சேர்த்து தான். ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து பயங்கரமான எனர்ஜி. ஒரு மென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் கைஸ். மென்டலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ என்னென்ன பண்ணணுன்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் டிப்ரெஷன்லாம் கொஞ்சம் கடந்து வந்துட்டுருக்கேன். ஓகே, ஒன்றும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறது தான், அதுவும் நானும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா சுற்றி முற்றியும் வில்லேஜ் சைடு தான் கைஸ் நம்ம இப்போ போய் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். இங்கே நம்ம மச்சான் கூட இருப்பான், அவனும் கூப்பிட்டு போகலாமா வானாவான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கேன். அவன் வேலைக்கு போயிருந்துருப்பான்னு நினைக்கிறேன். எங்கடா போகிறீங்க? ரோசா மிஸ்டிகா. வாவ், இது ஏதோ ஒரு புது விதமான ரோடு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க கைஸ். ஒரு வாரத்துக்கான ஃபோட்டோ ஒரே நாளில் நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சிடுவோன்ட்டு நான் சொல்லியிருந்துருப்பேன் அப்பே உங்களுக்கு. எப்படிறான்ட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அங்கே பின்னாடி அந்த ப்ரோ பின்னாடி ஒரு பேக் இருக்குது இல்லையா, அந்த பேக்லேயே கிட்டத்தட்ட 3-4 ட்ரெஸ் இருக்கும். வாவ், செம்ம பிளேஸ்ரா. 3-4 ட்ரெஸ் இருக்கும். ஒரு நாள் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ண வேண்டியதான் கைஸ். போஸ்ட்டு போட வேண்டியதான் கைஸ். அடாங்க మొత్తం డ్రెస్ ఇన్నికే పోటు ఫోటో షూట్ పనండి దాని గైస్. సరైన స్పాట్ ద్వారా సెలెక్ట్ చేసినావు రే, నిజంగా బాగుంది. సూపర్ కదా, సూపర్ ఫోటోగ్రఫీ ఉన్న మనిదన్. ఏమైంది? షట్టర్ క్లోజ్ అవుతా ఉందా? షట్టర్ కౌంట్ పెరిగితే లొకేషన్ ఇది మార్చుకో, సెట్టింగ్స్లో పోయి దీంతో మార్చుకో கைஸ். நம்ம வண்டி பார்க்குறதுக்கே பலன்னு இருக்குது கைஸ். உண்மையிலே அந்த ப்ரோ உக்காந்து எவ்வளோ அழகாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் ரெகுலராக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இவங்க ப்ரெசண்ட் நம்மளுக்கு தூரத்து சொந்த மாதிரி, தூரத்து ஃபேமிலி. பாருங்கள், உண்மையிலே பைக் இங்கேருந்து பார்க்குறதுக்கு எனக்கே நம்ம வண்டியாடா இதுன்ட்டு எனக்கே ஃபீல் ஆகுது. ஓகே, நம்ம வண்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நேற்று ஷோரூம்காரங்க பண்ண வேலை இப்படி இருக்கிறது நம்மளுக்கு. எத்தனாதா ஏம்ரா இந்த? ஐயோ, ஃபோட்டோ கேமரா ப்ராப்ளமா ஃபோட்டோகிராஃபர் ப்ராப்ளமா? ఇప్పుడు ஃபோட்டோகிராஃபர் தான் ப்ராப்ளம். రే லென்ஸ் க்ளீன் செய்கிறா. இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் அப்பயே சொல்லியிருந்திருப்பேன். இதோ லிஸ்ட் ஆஃப் தி ட்ரெஸ்ஸஸ். ஒரு வாரத்துக்கான ஃபோட்டோ நாங்கள் ஒரே நாளில் ஷூட் பண்ணி முடிப்போம். அதுதான் எங்களுடைய டீம் மெம்பர்ஸ். ஏன்ரா ஷார்ட் லென்ஸ் ஏறா? ఎవరు ప్రైస్ ఉండు கைஸ், இருங்க கைஸ், கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஃபைனலாக ஒரு வெறித்தனமான ஸ்பாட்டு கண்டுபிடிச்சாச்சு. இங்கே வேறு நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபி ஃப்ரெண்டு வேறு வெறித்தனமாக ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருக்கான். ஆனால் ஒன்றுமே தெரியலையே. பார்த்தீங்களா, அவனுக்கு எடுத்துகிட்ருக்கேன். இவர் தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட், ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட். எல்லாமே அவருக்கே தெரியும், அவர் பார்த்துட்ருப்பார். பார்த்தீங்களா, அவர் உக்காடுற பொசிஷன்லேயே நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க அவர் எவ்வளோ பெரிய ஃபோட்டோகிராஃபர்ன்ட்டு. நானும் உக்காண்ட்டு தான் இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு அவரோட செஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட செஷன் பண்ண போகிறோம். ஃபோட்டோஸ் చూపియండి ப்ளீஸ். ஹலோ ரேய், ரெஸ்பெக்டிரா ரேய், ரெஸ்பெக்ட்ரா. ப்ளீஸ், இதுதான் ஃபோட்டோஸ். எப்படி இருக்கு ஒரு ஃபோட்டோ? லாங் லென்ஸ்லேயே வேறு மாதிரி அட்வான்டேஜ் கேஸ் லாங் லென்ஸ் இருக்கிறதுக்கு. என்னென்னா ஃபோட்டோலாம் தரமாக வரும். இதே ஷார்ட் லென்ஸ்னு வச்சுக்கோ, அது வேறு. லாங் லென்ஸ் அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்.
அதனால தான் இங்கே பாருங்கள், அங்கே இருக்கார், இங்கே இருக்கான். எவ்வளோ அழகாக வருது ஃபோட்டோஸ். உங்களுக்கு லாஸ்ட்டில் முடிஞ்சால் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், நம்மளுடைய ஃபோட்டோஸ், அப்புறம் நம்மளுடைய ஃப்ரெண்டோட ஃபோட்டோஸ் எல்லாமே. இப்போது நம்மளோட செஷன் ஓகே. ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கானா இல்லையான்னு கூட அவன் சத்தியமாக எனக்கு தெரில கைஸ். கேட்டால் கேமரா ஆஃப் பண்ணுச்சே, ரொம்ப இரிட்டேட்டிங். ஓகே, அட கருமுமே. ஓகே, டேக் 2. என்னமே அகெயின் டேக் 3. கமிங் ஒன்ஸ் మోర్. థ్యాంక్ యూ బాగా వచ్చింది. నువ్వు ఎత్తిన సౌండ్ నాకు వచ్చేసా. ఉండి వస్తా. கைஸ், நம்ம வண்டி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? మల్టీ షాట్లు కొట్టరా, అది షట్టర్స్ అంతా పోయింది. పోవాలరా షట్టరా. ఏమి నా బండికి లేందా? వావ్, అయ్యో. கைஸ், ஃபைனலாக ஃபோட்டோஸ் எல்லாமே 3 செஷன்ஸும் வெற்றிகரமாக முடிஞ்சு, நம்மளுடைய பைக்கும் சோலோவாக இங்கெல்லாம் வெறித்தனமாக ஷார்ட்டெல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போடுறப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் தான் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் போஸ்ட்டு மட்டும்தான் போடுவேன், ஸ்டோரியெல்லாம் போடுற பழக்கம் நம்மளுக்கு பெருசாக இல்லை. இப்போ இன்றைக்கி ஃபோட்டோ ஷூட்டும் வந்துட்டு தான், இன்றைக்கும் நான் எதுவுமே ஸ்டோரி போடல. இப்போ எனக்கு ஒரே ஒரு கொடுமை என்னென்னா ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது தான். நீங்கள் பார்த்துருந்துப்பீங்க, நான் வந்தப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டு எந்த ட்ரெஸ்ஸில் இருந்தான், இப்போ எந்த ட்ரெஸ் மாறிக்கிறான்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரே நாளில் எடுத்துட்டோம். அதுதான் நம்ம. ஆனால் நான் இல்லை, நான் போட்டால் ஒரு 3 போஸ்ட் போடுவேன், அவ்வளோதான். ஆனால் ஒரு நல்ல வைப்பாக இருந்துச்சு. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு கூட்டின்னு போகிறான்ட்டு. தேங்க்ஸ் டு ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட், நம்ம ஃப்ரெண்டு. ஆனால் உண்மையிலே செம்ம ஃபோட்டோஸ் வந்துச்சு கைஸ், செம்மையான ஃபோட்டோஸ் தான் வந்துச்சு. உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் என்னென்ன ஃபோட்டோஸ் வந்திருக்குன்னு நான் ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா நார்மலாகவே இன்ஸ்டாவில் போஸ்ட்டாக போடுறேன், இன்ஸ்டாவில் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலைன்னா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் ஃபோட்டோஷூட். அங்கே சிக்ஸ் வேறு போயிட்டு இருந்தாங்க, அவங்கள பார்த்ததுனால நான் இங்கே விட்டுட்டேன். ஓகே, என் பண்ணிக்கலாம்.